வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 5ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 62ஆம் ஆண்டில் இத்தாலியின் பொம்பெயி நகரில் நிலநடுக்கம் இடம்பெற்றது. 756ஆம் ஆண்டில் ஆன் லூசான் தாங் சீன அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு தன்னை பேரரசனாக அறிவித்துக் கொண்டார். 789ஆம் ஆண்டில் முதலாம் ஸ்திரிஸ் மொராக்கோவை அப்பாசிய கலிபகத்தில் இருந்து பிரித்து முதலாவது மொராக்கோ நாட்டை உருவாக்கினார். 1597ஆம் ஆண்டு ஜப்பானின் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் பலர் அந்நாட்டின் புதிய அரசால் சமூகத்திற்கு கெடுதலாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டனர். 1649ஆம் ஆண்டில் முதலாம் சார்லஸின் மகன் சார்லஸ் ஸ்டூவார்ட்டை ஸ்காட்லாந்து நாடாளுமன்றம் 2ஆம் சார்லஸ் என்ற பெயரில் அந்நாட்டின் மன்னனாக நாட்டில் இல்லாத நிலையிலும் அங்கீகரித்தது. 1778ஆம் ஆண்டில் தென் கரோலினா அமெரிக்க கூட்டமைப்பு அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்ட 2வது மாநிலமானது. 1782ஆம் ஆண்டில் ஸ்பானிய படைகள் பிரித்தானிய படைகளை தோற்கடித்து மொனோர்கா தீவை கைப்பற்றின. 1782ஆம் ஆண்டில் அமெரிக்கா ஒகையோவில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 90 அமெரிக்க பழங்குடிகள் வெள்ளை இனத்தவரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1783ஆம் ஆண்டில் இத்தாலியின் தெற்கே கலபிரியாவில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 32,000 முதல் 50,000 பேர் வரை உயிரிழந்தனர். 1807ஆம் ஆண்டில் பிரித்தானியாவின் பிளைனம் சாவா ஆகிய கப்பல்கள் மொரீசியஸ் ரொட்ரிகஸ் தீவுக்கு அருகில் காணாமல் போயின. 1818ஆம் ஆண்டில் காருல் யோவான் ஸ்வீடன் நார்வே மன்னராக முடிசூடினார். 1852ஆம் ஆண்டில் ருசியாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் புதிய ஏர்மிட்டேஜ் அருங்காட்சியகம் பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. 1859ஆம் ஆண்டில் மோல்டாவியா வலாச்சியா இளவரசர் அலெக்சாண்டர் கூசா இரு பிராந்தியங்களையும் ஒன்றிணைத்து உதுமானிய பேரரசின் கீழ் சுயாட்சி பெற்ற மாநிலமாக மாற்றினார். இது பின்னர் இன்றைய உருமேனியாவாக உருவெடுத்தது. 1869ஆம் ஆண்டில் வரலாற்றில் மிக பெரும் வண்டல் தங்கம் ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1885ஆம் ஆண்டில் பெல்ஜிய மன்னன் 2ஆம் லியோபோல்ட் கோங்கோவை தனது தனிப்பட்ட பிரதேசமாக ஆக்கினான். 1900ஆம் ஆண்டில் பனாமா கால்வாய் தொடர்பாக ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது. 1909ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது செயற்கை நெகிழி பேக்லைட் கண்டுபிடிக்கப்பட்டதாக பெல்ஜிய வேதியியலாளர் லோயோ பேக்லேண்ட் அறிவித்தார். 1917ஆம் ஆண்டில் மெக்சிகோவின் தற்போதைய கூட்டாட்சி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1918ஆம் ஆண்டில் ஐரோப்பாவிற்கு அமெரிக்க படைகளை ஏற்றிச் சென்ற துஸ்கானியா என்ற கப்பல் அயர்லாந்து கரையில் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. 1918ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் விமானம் ஒன்றை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது. இதுவே அமெரிக்காவின் முதலாவது வான்வழி வெற்றி ஆகும். 1922ஆம் ஆண்டில் ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகையின் முதலாவது மாத இதழ் வெளியிடப்பட்டது. 1939ஆம் ஆண்டில் இராணுவ தளபதி
பிரான்சிஸ்கோ பிராங்கோ ஸ்பானியாவின் 68வது தலைவரானார். 1941ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் நேசநாட்டு படைகள் எரித்திரியாவின் கெரேன் நகர் மீதான தாக்குதலை ஆரம்பித்தன. 1958ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் சாவன்னா கரைகளில் அமெரிக்க வான்படையின் ஹைட்ரஜன் குண்டு ஒன்று காணாமல் போனது. இதுவரையில் அக்குண்டு கண்டுபிடிக்கப்படவில்லை. 1958ஆம் ஆண்டில் ஐக்கிய அரபு குடியரசின் முதலாவது அரசு தலைவராக ஜமால் அப்துல் நாசர் நியமிக்கப்பட்டார். 1960ஆம் ஆண்டில் ருசிய மக்கள் நட்புறவு பல்கலைக்கழகம் மாஸ்கோவில் ஆரம்பிக்கப்பட்டது. 1962ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவிற்கு விடுதலை தரப்பட வேண்டும் என பிரெஞ்சு அரசு தலைவர் சார்லஸ் டி கால் கோரிக்கை விடுத்தார். 1971ஆம் ஆண்டு அப்பல்லோ 14 விண்கலத்தில் சென்ற ஆலன் ஷெப்பர்ட், எட்கர் மிச்சல் ஆகியோர் சந்திரனில் தரை இறங்கினர். 1975ஆம் ஆண்டு பெருவின் லிமா நகரில் காவல்துறையினர் பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு கலவரம் மூண்டது. 1985ஆம் ஆண்டு ரோம் கார்த்திஜ் நகரங்களுக்கு இடையே 2100 வருடங்களாக இடம்பெற்று வந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு இரு நகர மேயர்களுக்குமிடையே அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. 1994ஆம் ஆண்டு சாரியேவோவின் சந்தைப்பகுதி ஒன்றில் எரிகணை குண்டு ஒன்று வெடித்ததில் 60 பேர் உயிரிழந்தனர். 2000 ஆண்டில் செசஸ்னியாவின் குரோசினி புறநகரில் ரஷ்ய படையினர் 60 பொதுமக்களை கொன்றனர். 2008ஆம் ஆண்டில் தெற்கத்திய ஐக்கிய அமெரிக்காவில் சூறாவளி தாக்கியதில் 57 பேர் உயிரிழந்தனர். மேலும் பிப்ரவரி 5ஆம் நாளானது பாகிஸ்தான் நாட்டில் காஷ்மீர் ஒருமைப்பாட்டு நாளாகவும், சான் மரினோ நாட்டின் விடுதலை நாளாகவும், புரூண்டி நாட்டில் ஒற்றுமை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.